டீலிமிட்டேஷன் பற்றி எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக அவர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் தாவேகாவின் சார்பிலே இன்று அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் கலந்து கொண்டு அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கார். அந்த தீர்மானங்களின் அடிப்படையிலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அத்தனை கட்சிகளும் பிஜேபி நீங்களாக மற்ற கட்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த தீர்மானத்திற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக முதல்ல இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேச்சு வந்த பொழுதே எங்களுடைய கழக தலைவர் அன்று முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் 5 முதலமைச்சர்களை அழைத்து மற்ற கட்சிகளின் தலைவர்களை எல்லாம் அழைத்து இதன் டீலிமிட்டேஷனால பாதிக்கப்படக்கூடிய அத்தனை மாநிலங்களிலிருந்தும் எல்லோரையும் அழைத்து சென்னையிலேயே ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலையும் காங்கிரஸ் உட்பட சில முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு அந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தான். டீலிமிட்டேஷனை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கவில்லை. நியாயமான ஒரு டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற வேண்டும் என்பதுதான் அங்கு அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருந்தது, தீர்மானமாக இருந்தது. அதில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் அதில் ஒருமனதாக கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி தேர்தல் நேரத்தில் டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்பட்ட போது தேர்தல் உச்சத்தில் இருந்த அந்த நேரத்தில் கூட முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் எங்களுக்கு தேர்தல் முக்கியம் இல்லை, தமிழ்நாட்டின் உரிமைகள் தான் முக்கியம், நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு அந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்தார். அது மட்டும் இல்ல, தேர்தல் பணியிலே இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நீங்க போய் அந்த தீர்மானத்திற்கு எதிராக கொண்டு வரக்கூடிய மசோதாவிற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று எங்க அத்தனை பேரையும் அனுப்பி அந்த முதலாக பிஜேபி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அவங்க கொண்டு வந்த ஒரு மசோதா முறியடிக்கப்பட்டது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் எதிர்த்த அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற அந்த மசோதாவை தான். இந்த அளவிற்கு தொடர்ந்து அதற்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அதே நேரத்துல தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய தொடர்ந்த கோரிக்கையாக இருக்கிறது. நாங்கள் வைத்திருக்கக்கூடிய தீர்மானங்களின் அடிப்படையிலே நாங்கள் போன முறை அந்த மசோதா கொண்டு வரப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு எதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த பில்லில் எந்த இடத்துலையுமே இந்த கொண்டு வரக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் அவங்க சொன்னது ப்ரோராட்டா பேசிஸ்ல எல்லாருக்கும் ஒரே சமமாக அதிகரிக்கப்படும், தமிழ்நாடுடைய பெர்சன்டேஜ் எந்த காலகட்டத்திலும் மாறாது அப்படின்னு. ஆனா அந்த பில்லுக்குள்ள அதற்கான ஒரு வாய்மொழியாக ஹோம் மினிஸ்டர் அங்க ஃப்ளோர்ல அதை சொன்னாரே தவிர அது பில்லுக்குள்ள இல்லை. அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்தோம். அடுத்த முறை பில் வரப்போகுதுன்னு பரவலாக பேசப்படுகிறது. ஆனா இதுவரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் எங்களை அழைத்தோ எதிர்கட்சிகளை அழைத்தோ பேசியதாக எங்களுக்கு தகவல் இல்லை. ஒருவேளை ஒரு சில பேரிடம் பேசியிருக்கலாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை இதுவரை அவர்கள் அழைத்து இந்த பில்லை நாங்கள் மாற்றி அமைத்து கொண்டு வருகிறோம் என்று எந்த தகவலும் கிடையாது. இந்த செஷன்ல கொண்டு வரத்திற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதனால இந்த சமயத்துல பில்லும் இல்லை, பில்லுடைய வரைவு கூட ஒரு வரக்கூடிய பில்லு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி எந்த விதமான தகவலும் இல்லை. பில்லோட காப்பி சர்க்குலேட் பண்ணப்படல. அப்படி இருக்கும் பொழுது
பழைய பில்லுக்கும் இங்க இப்ப புதுசா வரும் என்று நாம் நினைக்கக்கூடிய பில்லுக்கும் என்ன பெரிய மாற்றம் இருக்க முடியும்? இதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டு யார் அந்த கூட்டத்திற்கு பின்னணியிலே இருக்கிறார்கள், யார் இவர்களை இந்த அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள்? அதை தாண்டி ஒரு கூட்டம் நடத்தணும்னா ஒரு அரசாங்கம் கட்சி தலைமைக்குத்தான் கடிதம் எழுத வேண்டும். ஆனா சீஃப் செக்ரட்டரி இண்டிவிஜுவல் எம்பிஸ்க்கு கடிதத்தை அனுப்புகிறார். அப்ப சீஃப் செக்ரட்டரி யாருக்கு பணியாற்றுகிறார்? அரசாங்கத்திற்கா, தமிழ்நாடு அரசாங்கத்திற்கா, இல்லைன்னா ஒரு இயக்கத்திற்கா? டிவிகேவுடைய ஹெட் குவார்டர் செக்ரட்டரி போல ஒவ்வொரு எம்பிக்கும் கடிதம் எழுதி எங்களை அழைப்பது என்பது அதுவே முறையில்லாத ஒன்று. எங்களுடைய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்த போது கட்சியோட தலைவர்களுக்கு தான் கடிதம் எழுதினாங்க. யார் அனுப்புறது என்று கட்சி தலைமை முடிவு செய்ய வேண்டும். அதனால எம்பிஸ்க்கு தனியா நீங்க கடிதம் எழுதுவது என்பதே முறையில்லாத ஒன்று. அதனால எந்த தேவையும் இல்லாத நேரத்துல எத்தனையோ பிரச்சனைகள், மேகதாது பிரச்சனை மிக மோசமான ஒரு இதுல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, விவசாயிகளுடைய பிரச்சனைகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல திசை திருப்பக்கூடிய ஒரே வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அவங்க கூட்டணியில இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான ஒரு எம்பாரஸ்மெண்ட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு திசை திருப்புவதற்காக இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார். புதுசா என்ன சொல்றாங்கன்னா, தொகுதி மறுவரையே தேவையில்லை, இந்த எண்ணிக்கையிலே இருக்கணும், எண்ணிக்கையை உயர்த்தவும் கூடாது, மக்கள் தொகை அடிப்படையிலேயும் வேணாம், 50% வேணாம், மறுவரையிலே தேவையில்லை, இந்த எண்ணிக்கையே இருந்தா போதும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே எங்க கிடைக்கல, 543 பேர் இருக்கும்போது 5 நிமிஷம் கிடைக்க மாட்டேங்குது, எண்ணிக்கையை உயர்த்தினா அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் தெரிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் அந்த கருத்தை ஏற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியில ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் நேரம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இண்டிபெண்டா இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நேரம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கே தவிர உங்களுடைய கட்சிக்கு எத்தனை பிரதிநிதிகள் இருக்காங்க அப்படிங்கறதோட அடிப்படையில் தான் நேரம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதனால இதையெல்லாம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க மாத்தியே ஆகணும், டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும் நாங்க சொல்ல. நாங்க கேட்கக்கூடிய ஒன்றே ஒன்று 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று.